ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் லென்ஸ். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கிட்னி பீன்ஸ் வச்சு ஒரு ரைஸ் தான். இது கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க லஞ்ச் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டு கடுகு, சீரகம், ஆனியன், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். குட்டியோட லஞ்ச் பாக்ஸுக்கு அளவுக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ தட் தக்காளி வந்து நல்லா குக்காய் வரும். ஓவர் நைட் ராஜ்மா கிட்னி பீன்ஸை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போ இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர் நல்லா வணக்கிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். அப்புறமா நல்லா வணக்கிக்கலாம். இந்த ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச் கூட. கிட்னி பீன்ஸ் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பொருள் தான். கிட்னி பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஆயிலே இதெல்லாம் நல்லா குக் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் அதெல்லாம் எதுவும் போடலை. பெப்பர் தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லியோ ரெட் சில்லியோ அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். என் பொண்ணு காரம் கம்மியாக சாப்பிடுவா. ஸோ அதனால் பெப்பர் மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ரைஸை ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ரைஸுக்கு நம்ம வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ் உதிரியாக வேணும்னா 1:2 ஊற்றிட்டா போதும். எனக்கு இங்கே உதிரியாக ரைஸ் வேணும் அப்படின்றதுனால வந்து 2 கப் தான் ஊற்றிருக்கேன். இப்போது ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கிட்னி பீன்ஸ் நல்லா குக்காய் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். குக்காய் விசில் அடங்கிருச்சுங்க. நம்ம எடுத்து பார்த்துடலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கு இது நல்ல ரெசிபி, ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. பாருங்கள், ராஜ்மா நல்லா குக்காய் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். Audio Jungle.